பிரைஸ் தி லார்ட். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட அற்புதமான ஒரு தேவ வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நீ எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. கடந்த நாள் முழுது கண்மணி போல் காத்து சுகமும் பலம் ஜீவனையும் கொடுத்து ஆண்டவரே முது வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவும் நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ராஜா. இப்பொழுதும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, முது பிள்ளைகள் இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்கும்படி உற்சாகத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவி ஆத்மா சரீரம் பலப்படுத்துவீராக. அடிமை மறைத்து நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். மீண்டும் உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக யோபு 42:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அருமையான யோபு பக்தன், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஒரு சில மனிதர்களை ஒப்பாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை தேட வகை தேடினான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை காண வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த கிறிஸ்தவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? எங்கே வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வாரா? அவர் நிச்சயமாக ஜீவனுள்ள தேவனா என்கிறதான பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட அநேகர் இயேசுவை தேடி வருவதில்லை. என்று சொன்னால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த சகேவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினானா. அப்போ சகேவு யார் என்று சொன்னால், அவன் ரோமர்கள் இடத்துல அவன் ஆயக்காரனுக்கு தலைவனமாயிருக்கிறான், ஐஸ்வர்யனமாயிருந்தான், நல்ல ஒரு வரி வசூலிக்கிறவன். ஒத்தைக்கு ரட்டை என்று சொல்வார்கள் அல்லவா. 100 ரூபாய் என்று சொன்னால் 300 400 என்று சொல்லி அவன் அநியாயமாய் வரி வசூலித்ததாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, சகேயு எனப்பட்ட மனுஷன் ஒரு குள்ளனான மனுஷனாக இருக்கிறான். அவன் ரொம்ப குள்ளமாக இருக்கிறான். அல்லேலூயா. குள்ளம் என்று சொன்னால் கொஞ்சம் பார்த்தா சிரிப்பார்கள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள், எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. ஆனால் இந்த ரோமர்கள் இடத்தில் இந்த யூதனாகிய சகேயு அவன் வேலை செய்கிறான். பப்ளிகன் என்று சொல்லுகிறார்கள், வரி வசூலிக்கிறவன். அல்லேலூயா. இந்த சகேயு அவன் அந்த வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். என்று சொன்னால், குருடனுடைய கண்களை திறந்தார், சப்பானியை நடக்க வைத்தார், குஷ்டரோகியை குணமாக்கினார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அநேக கேள்விப்பட்டிருக்கும் பொழுது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சிகமோட்ரி என்று சொல்லுகிறார்கள். காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி உட்காந்து எப்படி யாருனா ஏணி போட்டு யாருனானா இல்லை, அந்த அத்தி மரமெல்லாம் அந்த ஒரு வழுவழுப்பாக தான் இருக்கும். அந்த அத்தி மரங்கள் மேலே தான் கலைகள் இருக்கும் என்று சொன்ன அநேக அத்தி மரம் நான் பார்த்துருக்கிறேன். காட்டத்தி மரங்கள் எல்லாம் மலைப்பகுதிகளெல்லாம் அது இருக்கும். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கும் அந்த மரம் இருக்கிறது. ஒரு ஏணியோ இல்லை ஏதோ போட்டு தான் ஏறி இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாளில் நாம் சகேவை குறித்து ஆழ்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. யாராவது ஒரு மினிஸ்டர் அல்லது ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லை யாராவது நடிகர்கள் வரும் பொழுது கூட எப்படியாவது இந்த வழியாக தான் வருகிறான்னு சொன்னால் பார்க்கும்படியாக ஜனங்கள் கூட்டமாக நிற்பார்கள். மாடியில் இல்லை வேறு எங்கேயாவது எப்படியா உயரமான இடத்தில் நின்று பார்ப்பார்கள். அதை போன்று அந்த காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி இயேசு இந்த வழியாக தான் வருவார் என்று சொல்லி முன்னாக யாருக்கும் தெரியாத ஓடி போய் அவன் பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது, அல்லேலூயா, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, பிரைஸ் தி லார்ட். பெரும்பாலும் கடவுள் மேலே இருப்பார், மனிதர்களாகிய நாம் ஆண்டவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், கர்த்தருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது, வானம் சிங்காசனம் பூமியானது பாதபடி என்று சொன்ன ஆண்டவர், அவர் யாரை பார்க்கிறார்? அவர் கீழே இருக்கிறார், மனிதன் மேலே இருக்கிறான், பாவியாக மனுஷன் மேலே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையோடு அவனை நோக்கி பார்த்து சகேவே என்று சொல்லி பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களை கூட பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பெயர் தெரியும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாயின் கண் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறதே பார். இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்போ சகேவி, என் பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? நான் இவரை பார்த்ததே கிடையாதே, இது என்ன ஆச்சரியம் என்று சொல்லி உடனே அவன் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அவனை கண்டு சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். பேர் கூப்பிட்டதே ஒரு பெரிய அதிசயம். வீட்டில் நான் தங்க போகிறேன் என்று சொன்ன உடனே அவன் சீக்கிரம் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு, அல்லேலூயா, என்ன மகிழ்ச்சி! இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன் வீட்டிற்கு உன்னிடத்தில் இயேசு பேசும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இயேசு உன்னை சந்திக்கும் பொழுது ஆனந்த களிப்புண்டாகும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன்தான் இயேசு. அநேக மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூட இயேசு வரப்போகிறார், நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முகமுகமாய் நாம் பார்க்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் இன்றைக்கும் வார்த்தையாக இருக்கிற, அவருடைய வார்த்தையை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவரை போல ஒரு அன்பு தேவன் இந்த உலகில் இல்லை. என்று சொன்னால் இந்த சகேவி எப்படிப்பட்ட என்று சொன்னால், அவன் அங்கே ஜனங்க பாருங்க சீக்கிரம் இறங்கி அதை கண்ட யாவரும், இந்த நிகழ்ச்சியை அங்கே காண்கிற யூதர்கள் அநேக மக்கள் வெறுக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இவர் பாவி, அதாவது பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவர்கள் யார்? ஒவ்வொரு மனிதர்கள் பாவிதான், நம்ம எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் அங்கே இவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். பாருங்களேன், இயேசு எதற்காக வந்தார்? 10ஆம் வசனம் பாருங்க, லூக்கா 10:10. இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சகேவை அவர் இழந்திருக்கிறார், அந்த ஆத்மாவை இழந்திருக்கிறார், அவன் துன்மார்கரை இழந்திருக்கிறார். பாவிகள், துன்மார்கள் மற்றும் அருவருக்கத்தக்கவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் மோசே நியாயப்பிரமாணத்திலே லேவியராகம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியதாவது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவர்கள் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியனானாலும் குறுகின அனைத்து நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூணானாலும் குள்ளனானாலும், கவனிக்கணும், இதுக்காக தான் நான் வாசிக்கிறேன். குள்ளனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசர் உள்ளவனானாலும் விதை நசுங்கியவனானாலும் அணுகலாகாது.
ஆசாரியனாக ஆரோனின் சந்ததியால் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை சேரலாகாது. அது அங்கவீனம் உள்ளவனானபடியினால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த ஸ்தலங்களிலே மற்ற பரிசுத்தமானவங்களிலும் புசிக்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ உங்களுக்கு மேற்கோள் காட்ட வேண்டிய காரியம், குள்ளனானால் குள்ள யாருன்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. அதாவது ஆசாரியருடைய ராஜ்யமாக இருந்தது அக்காலங்களிலே. இயேசு கூட 10 குஷ்டரோகிகள் சுகமாக்கிய பொழுது ஒரு குஷ்டரோகி வருகிறான் சமாரியாவிலிருந்து. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா என்று சொல்லிய பொழுது அவன் ஒருவன் மாத்திரம் வருகிறான். நீ உன்னை போய் ஆசாரியனுக்கு காண்பி என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சட்ட திட்டங்களை மதிக்கிறார் பாருங்க. ஏன்னு சொல், இவர்தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். மோசேக்கு சட்ட திட்டங்களை, தோராவை எழுதும்படியாக கொடுத்த தேவன். அவர் சொல்லுகிறார், கூணானாலும் குள்ளனானாலும் அங்கே குறைவுள்ளவர்கள் யாரும் ஆலயத்திற்குள்ள வரக்கூடாது என்கிறதான மிக கடுமையான ஒரு விஷயம்தான் அங்கே யூத சபைகளிலே, தேவாலயங்களிலே சட்டத்திட்டமாக இருந்தது. அப்படி என்றால் ஒரு ஆலயத்திற்கு வர வேண்டிய சப்பானி உள்ளே வர முடியாது, கூணா இருக்கிறவங்க வர முடியாது, சொறி சிறங்கு சீல் பிடிந்தவர்கள், நசல் கொண்டவர்கள், பாவிகள், பிச்சைக்காரர்கள், அருவருக்கத்தக்கவர் யாரும் உள்ள வர முடியாது. அப்போ யூதன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும் சொல்லி ஆசாரில் தெரியும். வாட்ச்மேன் பார்த்தோன்னே கேட்டில் சொல்கிறார் இல்லையா, புது ஆட்கள் வரும் பொழுது, அதை போன்று இங்கே பார்க்கிறோம். இப்படி சமுதாயத்தில், அந்த தேவாலயத்தில், ஆலயத்தில் கொண்டு அதாவது உள்ளே போகாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட நபர்தான் இந்த சகேவு. அல்லேலூயா. இந்த சகேவு தான் இயேசு அந்த உள்ளத்தை பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வல்லவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரிடத்தில் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட மனதை அங்கே சகேவு இயேசுவை பார்க்க வேண்டும் வகை தேடின உடனே தான் இயேசு உன் வீட்டில் நான் தங்குகிறேன். சகேவ் நின்று, மறுபடியும் வரலாங்க 19ஆம் அதிகாரம் லூக்கா 8ஆம் வசனம். சகேவ் நின்று ஆண்டவர் கையை பிடிச்சின்னு போன உடனே நிறைய பேர் இவன் பாவியாக மனுஷன், இவன் அநியாயக்காரன், நிறைய பணம் வரி வசூலித்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் ஒரு விடுதலை பெற்று ஆண்டவர் அந்த உடனே இந்த பணமெல்லாம் ஒரு குப்பையாய் போய்விட்டது, இந்த பணம் தான் வாழ்க்கை என்று நினைத்தான். அதை காட்டிலும் ஒரு வேல்யூ, இயேசு ஜீவனில் கடவுள் வந்து விட்டார். அவர் அன்பு செலுத்த யாருமே நேசித்தது கிடையாது. இந்த உலகில் யாருமே நேசித்தது கிடையாது. என் கையில் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, நான் ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட அன்பாக என் பெயரை சொல்லி என் வீட்டில் தங்குகிறேன் என்று ஒருவரும் சொன்னது கிடையாது என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியோடு இது சகேவ் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று அவன் சொல்கிறான். ஆண்டவரே என்று சொல்லி என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எப்படி ஆண்டவர் என்று சொன்னால், இயேசு அவ்வளவு அன்புள்ளவர். உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே எவ்வளோ மகிழ்ச்சி. சில கிராமங்களில் போனால் விடவே மாட்டாங்க. இருந்து போ, 2-4 நாள் இருந்து தான் நீ போகணும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் இளநீரை விட்டுங்க, அதை விட்டுங்க, போய் மட்டன் எடுத்துகிட்டு வாங்க, சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க, கோழி அடிங்க என்று சொல்லி அன்பு செலுத்தி அங்கே வந்துட்டான், என் பையன், அண்ணன் பையன் வந்துட்டான், என் அக்கா பையன் வந்துட்டான் என்று சொல்லி அன்பு செலுத்துவது போல் அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட அன்பு அங்கே ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பு கிடையாது. மக்கள் எப்பொழுது போகிறீங்க, ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு தான் கேட்பாங்க, போகிறதுக்கு முன்னே. ஸோ அன்பு தனிந்து போய்விட்டது இந்த நாளில் கூட. ஆனால் அந்நாட்களிலே மக்கள் போன ஒரு வாரம் கூட விடவே மாட்டாங்க. நான் கண்டிருக்கிறேன். இல்லையா, வேணான்னு கூட விடவே மாட்டேன், இருந்து போன்னு தான் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் வாழ்க்கையை திருப்பி போட்டுட்டார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இல்லையா, பணக்காரன் பாதி ஏழைகளுக்கு எந்த பணக்காரனாவது பணத்தை கொடுப்பானா? இந்த நாளில் ஒரு கேள்வி. 1 கோடி இருக்குது என்று சொன்னால் பாதி 50 லட்சத்தை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த பணக்காரனாவது கொடுப்பானா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த பணக்காரன், இந்த சகேவு பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன மனமாற்றம்!
இயேசு உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நிச்சயமாக மனமாற்றம் உண்டாக. அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு தேற்றுகிறதான ஒரு அன்பு. இயேசு சகேவுக்கு பல்வேறு கேள்விகள் இருந்தது. இயேசுவை பார்க்க வேண்டும். எந்த மனிதர்களையும் அவன் பார்க்க விரும்பவில்லை. ஒரு ரோம ராஜாவை அவன் பார்க்க விரும்பவில்லை. அங்கு இருக்கிறதான அந்த 100க்கு அதிபதியோ இல்லை மிக போஷன் இருக்கிறதால இயேசுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் சகோதரி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீரானால், அவரை பார்க்க வாஞ்சி இருப்ப நிச்சயமாக கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல். அதிகால் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று நீதிமொழியில் நாம் பார்க்கிறோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றார் தெரியுமா? அவன் எடுத்து கொடுத்த உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தில் சீனியர். அவரை போல விசுவாசம் உள்ளவர். சாதாரண அவரும் மனிதர் தான். ஆனால் கடவுளிடத்தில் அவர் விசுவாசம் வைத்தார். கடவுளோடு அவர் நடந்தார். சந்ததியை, அவருடைய சந்ததியில் நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் மகனாக இந்த சகேவு இருக்கிறார். அப்பொழுது ரட்சிக்கப்படுகிற மக்கள் அனுதினம் சபையில் ஆவியார் சேர்க்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆபிரகாமுடைய குமாரனும் குமார்த்திகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்! இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் குமாரன், இன்னொரு ஆபிரகாம் குமார்த்தியை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவினால ஒரு அம்மா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவர் இருக்கிறார்கள். இயேசு தாமே கைகளை வைத்த மாத்திரத்தில் அவர்கள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் லேவியராகம் 26ஆம் அதிகாரத்தில் கூனா இருக்கிறவங்க, குள்ளமாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆலயத்துக்கு வருது, இப்படியோ வருது, எவ்வளோ நாளாக வந்துச்சு. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் அந்த கூனை நிமிர செய்த உடனே அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள்லாம் வேலை செய்வதற்கு 6 நாள் இருக்கிறதே, நீங்கள் ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி முறுமுறுக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, மாயக்காரரே, எவன் கிணத்துலையோ இல்லை குளத்திலே எருதாவது கழுதை விழுந்துட்டா தூக்கி விடுவீங்க இல்லையா? பிசாசானவன் 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிறதான இந்த ஆபிரகாம குமார்த்தியை விடுதலை பண்ணுவது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி கடவுள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குமாரத்தி. அன்பானவர்களே, நீங்கள் இயேசு அறியாமல் இருக்கலாம், நீங்கள் இயேசு எப்படிப்பட்ட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் ஆபிரகாம் குமார்த்திகளாக இருக்கிறீர்கள். இயேசுவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசு வண்டியில் வரும் பொழுது நீங்கள் ஆபிரகாம் குமார்த்திகளாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அல்லேலூயா. என்று சொன்னால் இயேசு தேடி வருகிறார். கவனிக்கணும், இங்கே இயேசுவை தேட வேண்டும், பார்க்க வேண்டும் என்று வகை தேடினவரை, அந்த அன்பை நினைத்து இயேசு இந்த சகைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த கூன் வரும்போது, ஒவ்வொரு போதும் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த கூனா இருக்கிற அந்த நிமிர முடியாத கூனியை ஆண்டவர் பார்த்து இரக்கம் உள்ளவராய் அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் ஒரு இயேசு குறித்து கேள்விப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாள். பல பிரச்சனைகள் இருக்கிறாள். ஆனால் அவளையும் இயேசு தேடி போகிறாள். அல்லேலூயா. இயேசு தேடி போகிறார். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 25 வசனம் வாசிக்கணும் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்று அவள் அறிந்திருக்கிறாள். ஆனால் இயேசு என்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு பேசுகிறதான சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அல்லேலூயா.
இப்போ பாருங்கள், இந்த சமாரியா ஸ்திரீ அவள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாள், எவ்வளோ பாடுகள் கஷ்டங்களும் இருக்கிறாள். 5 புருஷர்கள் மரித்து போனார்கள். ஊரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறாள். ஊரார் அன்பு இல்லை, தள்ளப்பட்டிருக்கிறாள். சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவள் தனியாய் புலம்பியிருப்பாள், அழுதிருப்பாள். ஆனாலும் அவள் வழியாக சமாரியா நாட்டிற்கு ரட்சிப்புண்டாகும்படியாக இயேசு தாமே அந்த வழியாய் சென்று, அந்த பக்கம் போகிறதே கிடையாது, யூதர்களுக்கு சமாரியர்களுக்கு ஆகாது, பல்வேறு சம்பவம் இருக்கிறது. ஆனால் இயேசு சென்று அங்கே ஊழியம் செய்து அந்த சமாரியா முழுவதும் ரட்சிப்படையும்படியாக இயேசு அங்கே உபதேசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்கிறா பாருங்க 29, நான் செய்து எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவரே தேடி போகிறார். சகேவு ஆண்டவரை தேட வேண்டும் நினைக்கிறான். ஆனால் ஒரு பாவியாக மனுஷியை, அந்த சமாரிய ஸ்திரீயை, ஒதுக்கப்பட்ட அவள் பாவியான அந்த ஸ்திரீயை இயேசு தேடி சென்று அவளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, யாருமே நேசிக்கல, அனாதையாக இருக்கிறேன், திக்கற்று இருக்கிறேன், என்னிடத்தில் யாருமே பேசுவதில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பி இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் சொல்லி, என் மகளே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி கேட்டால் பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், சகேவு கொள்ள, ஆனாலும் ஆண்டவர் குள்ளனும் பார்க்கல, அவன் பாவின்னு பார்க்கல, அவன் அநியாயக்காரன் பார்க்கல, அவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து தன்னுடைய மகனாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு தேவன் தான் என் ஆண்டவர் இயேசு. அது மாத்திரமில்லை, இந்த கூனா இருக்கிற பிசாசு கட்டி வைத்திருக்கிற அநேக கட்டுக்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை எழ முடியாமல், படுத்த படுக்கையை விட்டு எழ முடியாமல் பெட்லேயே இருக்கிறேன், யாரும் உதவி இல்லை, எங்கள் பிள்ளைங்க இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, நான் அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லி கட்டப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், உன் வீட்டை தேடி இயேசு வருகிறார், உன் கட்டுகளை அறுக்கிறார். அல்லேலூயா. எல்லா சாப கட்டுகளையும் அந்த மாய கயிறுகளையும் இயேசு அறுத்தெறிகிறார். அன்பானவர்களே, இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா ஸ்திரீ பார்த்தீங்களா, அவள் ஒதுக்கப்பட்டு வேதனையோடு இருந்தாலும் இயேசு தேடி சென்று அவளை எவ்வளவாய் நேசிக்கிறார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கியிருந்து இந்த சமாரிய பட்டணம் முழுவதும் ஆண்டவரை துதிக்க செய்கிறார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன சொல்றோம், கடவுள் செய்த நன்மைகளை நாம் சொல்லி துதிக்குவது தான் ஆண்டு விரும்புகிறார். இந்த செய்த நன்மைகளை நாம் கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அப்போ பாரு, மகிழ்ந்து களி கூறி கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம், கடவுள் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தரை துதிக்கணும், அவரை போற்றணும். அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயத்தை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, அதையும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், சப்பானி உள்ளே போகக்கூடாது, சூம்பின கை குட்டியாக இருக்கிறவன், நீட்டாக இருக்கிறவன், கால் நசல் கொண்டவன், சீல் பிடித்தவன், குஷ்டரோகிகள், இப்படிப்பட்ட துன்மார் யாரும் போகக்கூடாது, பாவிய மனுஷன் போகக்கூடாது. அங்கே ஆசாரியர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவர்கள் தோராவை கையில் எடுக்கணும், ஒரு யூதனாக இருக்க வேண்டும், பக்தியோடு ஆராதனை செய்யக்கூடியவர்கள் உள்ளே போக முடியும், இல்லை பலிக்கு ஆடுகள் மாடுகள் கொண்டு வர வேண்டும். இப்படி கவனிக்கப்படுகிறதான ஒரு மிக காரியம். இப்படி இந்த சப்பானி தேவாலயத்தின் வாசல் அண்டு அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்று வைப்பார்கள். ஏன்னா உள்ளே விட்டு அவன் அங்கே பிச்சை எடுத்துருவான். அதனால்தான் வெளியவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் அநேக வியாதிஸ்தர்கள் அந்த ஆலயத்திற்கு வெளியாக உட்காருவாங்க. இப்பொழுதும் அநேக சர்ச்சுக்கு வெளியே உட்காருவாங்க. தேவையோடு இருக்கிறவங்க, தள்ளப்பட்டவர் ஏதாவது கிடைக்கும் என்று நிச்சயமாக கடவுள் இறங்குகிறார் இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பொழுது பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அல்லேலூயா.
அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர் நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா? பிறவியிலிருந்து 40 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. பிறவி சப்பானி, என்னுடைய உதவி நாடினான். 4 பேர் தூக்கின்னு வருவாங்க, பணம் கொடுப்பான், டெய்லி மறுபடியும் கூட்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நடக்க முடியாதவன், அப்படிப்பட்டவனையும் அவனுக்கு ஆண்டவர் பேதுரு யோவான் மூலியமாக சுகத்தை கொடுத்து உடனே சர்ச்சில் அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் என்று சொன்னால் கடவுள் இன்றைக்கும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று யோபின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்வேன் சொல்றார். என்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை என் ஆண்டவர் இயேசு செய்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை பல்வேறு பலவீனத்தில், பல்வேறு பிரச்சனையில் மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? வயிற்று பிரச்சனைகள், கால் எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தன் மகிமையின் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் தமது வல்லமையினால் அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சகேவை பாருங்களேன், உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன். சகேவுக்கு பொருந்தோம், சமாரிய ஸ்திரீக்கு பொருந்தோம். ஒரு 2 பேரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து நன்றாக மேசியா வருவார் என்று அறிந்திருக்கிறேன். நேரில் அவர்கள் பார்த்து விட்டார்கள். நீங்கள் பார்க்க வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டுமா? சிலுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வழியாக அநேக பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் என்று நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக அற்புதம் மாத்திரமில்லை, இன்றைக்கும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா பலன் அடைவார்களாக. இயேசுவே, என்னோடு பேசினருக்கா நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாக்கியம் சகேவை ரட்சித்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவர். அப்பா, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர், பிசாசின் கிரியை அழிக்கவே நான் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், பிசாசு இப்படி இருக்கிற ஒவ்வொரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, என்னோட கணவரெல்லாம் செத்து போயிட்டாங்க, என் வாழ்க்கை ஏன் இப்படி கேள்வி என்று சொல்லி தனிமையில் உணர்கிறதான சகோதரியே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே, அந்த சப்பானி அநேகருடைய வாழ்க்கை சப்பானி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவரே. பணமே குறி என்று சொல்லில்லாமல், கடவுளை துதிக்காமல் ஆண்டவரே இன்றைக்கு பணம் பணம் என்று ஓடுகிற ஆண்டவரே மக்கள் அதிகம் ஆண்டவரே. ஆனால் சகேவு தன் ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு கொடுத்து விட்டான். எனக்கு இயேசு போதும், இயேசுவே நீங்கள் போதும், இயேசப்பா நீர் கொடுக்கிற ஆறுதல் போதும், நீர் கொடுக்கிற நிம்மதி போதும், நீர் கொடுக்கிற சமாதானம் போதும் ஆண்டவரே. உடைய ஜீவ வார்த்தை போதும், நித்திய வாழ்வு போதும், ரட்சிப்பு போதும் ஆண்டவரே. இயேசுவே நீர் போதும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? இப்பொழுது ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக தனித்தனி ஆசீர்வதியும். கர்த்தாவே, உடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் கிருபை செய்யும். நித்தியத்திற்கென்று ஒவ்வொரு தகுதிப்படுத்தும். மக்கே மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.